கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித் அனுர வந்தால் மீண்டும் அழிவு, கடும் தொனியில் எச்சரிக்கும் ரணில். கோட்டபாய பதவி விலக இதுவே காரணம், நாமல் பகிரங்கம். ஹிருணிகாவுக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள முக்கிய உத்தரவு. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் மன்னாருக்கு விஜயம். 7 மாதங்களுக்கு பின்னர் கெஹலியவிற்கு கிடைத்தது பிணை. மட்டக்களப்பில் ஸ்ரீதரன் தலைமையில் முக்கிய மந்திராலோசனை. தேர்தல் பிரச்சாரங்களில் சிறுவர்களை தவிர்க்குமாறு கண்காணிப்பாளர்கள் கோரிக்கை. வாகன சாரதிகளுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல். தொடர்பான விரிவான செய்திகள். சஜித் அனுரவிடம் நாட்டை ஒப்படைத்தால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் சீர்குலைந்தால் நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் எவராலும் நம்பிக்கை வைக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே மேலும் உரையாற்றுகையில் 2022ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் ஒன்றும் எமக்கு கிடைக்கவில்லை, மின்சாரமும் இருக்கவில்லை, கஷ்டங்களுடன் வாழ்ந்தோம், பெண்கள் அதனை மறந்திருக்க வாய்ப்பில்லை, அன்று இப்போதிருக்கும் முன்னேற்றம் கிட்டும் என்று நினைக்கவில்லை, அனுரவும் சஜித்தும் அன்று இருக்கவில்லை, ஆனால் நான் ஏற்றதால் நாட்டில் தட்டுப்பாடுகள் நீங்கி நல்ல நிலைமை காணப்படுகின்றது, இதனால் மக்கள் சுமூகமாக வாழ முடிந்துள்ளது, அன்று பொருட்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது, ரூபாவின் பெறுமதி பெருமளவில் அதிகரித்திருந்தது, இன்றும் மக்கள் வாழ்க்கை சுமைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். இருப்பினும் எனது முயற்சிகள் ரூபாவின் பெறுமதியை அதிகரிக்க செய்தமையால் ஓரளவு சுமூகமான நிலைமை வந்திருக்கின்றது. பொருட்களின் விலையும் குறைந்திருக்கின்றது. விலையை மேலும் குறைப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவே மக்கள் மீது சில சுமைகளை சுமத்த வேண்டியிருந்தது. இன்றைய சிறுவர்களுக்கு 25 வயதாகும் போது அவர்கள் முன்னேற்றமடைந்த நாட்டில் வாழ வேண்டும் என்பதே எமது இலக்காகும். சஜித்தினால் அனுரவினாலும் அதனை செய்ய முடியாது. வாய்ப்பேச்சினால் எவர் வேண்டுமானாலும் சாதிக்கலாம். பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அவர்களால் முடியாது. எனவே பொருளாதார வீழ்ச்சியை விரும்பாதவர்கள் செப்டம்பர் 21ஆம் தேதி சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள். இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது, திருக்கோவிலுக்கு அபிவிருத்தியும் கிட்டாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கோட்டபாய ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதற்கு முன்னர் எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளை நிறுத்துவதற்கும் மின்சார தடைகளை நிறுவுவதற்கும் கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கம் போதிய நிதி மற்றும் நடவடிக்கைகளை வழங்கியதாக ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அபிசாவளையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வரிசை யுகத்தை பலரும் தீர்த்துள்ளதாக தெரிவித்து வரும் நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் நாமல் இதனை கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பதவி விலகுவதற்கு காரணங்கள் இருந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். உமாஓயா நீர் மின்சார வளாகம் மற்றும் சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் என்பன நல்லாட்சி அரசாங்கத்தினால் குறித்த காலத்தில் பூர்த்தி செய்யப்பட்டிருந்ததால் கோட்டபாய ராஜபக்ச பதவி விலக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது. ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கம் இந்த திட்டங்களை வேண்டுமென்றே ஒத்திவைத்ததாகவும் இறுதியில் அந்த பழி கோட்டபாயவின் நிர்வாகத்தின் மீது விழுந்ததாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசேட உத்தரவொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி முறைப்பாடு தொடர்பில் நீதிமன்றம் அறிவிக்கும் தினத்தில் நேரில் முன்னிலையாகுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊவா மாகாண முன்னாள் ஆளுநர் ஹர்ட ஜமால்டீன் தாக்கல் செய்த முறைப்பாடு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான நிசங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் பிரதிவாதி ஹிருணிகா பிரேமச்சந்திர சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி இந்த வழக்கு தொடர்பான எதிராட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் கோரியுள்ளார். இதன் அடிப்படையில் நவம்பர் 29ஆம் தேதிக்கு முன்னர் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணைகளை டிசம்பர் 4ஆம் தேதி மீண்டும் எடுத்துக்கொள்வதாக அறிவித்துள்ளனர். அத்தோடு பிரதிவாதியான ஹிருணிகா பிரேமச்சந்திர வழக்கு விசாரணை தினத்தன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
பெண்ணொருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஹிருணிகா பிரேமச்சந்திர கல்கிச நீதவான் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தின் உத்தரவை விமர்சித்ததாக முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நீதிமன்றத்தை ஹிருணிகா பிரேமச்சந்திர அவமதித்துள்ளதாகவும் விசாரணை நடாத்தி அவருக்கு உரிய தண்டனையை வழங்க வேண்டும் எனவும் கோரி இந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் மன்னாருக்கு விஜயமுறை மேற்கொண்டுள்ளனர். குறித்த விஜயமானது நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதனை அவருடைய மன்னார் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் மற்றும் தற்போதைய சூழ்நிலைகள் தொடர்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கேட்டறிந்து கொண்டுள்ளனர். மேலும் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட செயலாளர் ஜஸ்டின் துரமும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட மூவருக்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இலங்கைக்கு தரமற்ற மருந்து இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வந்த அவர் 3 சந்தேக நபர்கள் நேற்று புதன்கிழமை மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். இதேவேளை கைது செய்யப்படும் போது அமைச்சராக இருந்த கெஹலிய ரம்புக்வெல பிப்ரவரி 6ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி அமைச்சர் பதவியிலிருந்து விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது தொடர்பான முக்கிய மந்திராலோசனை ஒன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. மூத்த போராளி ஜோகன் ஃபாதரின் இல்லத்தில் இக்கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில் உறுதியான கருத்துக்களை தெரிவித்ததால் கலந்துரையாடல் ஆக்கபூர்வமாக இருந்ததாக தெரிவித்துள்ளனர். இதேவேளை மூத்த போராளி காக்கா அண்ணன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு தளத்தை விரிவுபடுத்துவதன் தேவையையும் சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்கும் தேவையையும் வலியுறுத்தியதுடன் தனது கருத்துக்களை தெரிவித்து ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை அதிகரிக்கவும் இணக்கம் காணப்பட்டதாக கலந்துரையாடலின் ஏற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார களம் தீவிரமாகியுள்ள நிலையில் அரசியல் பிரச்சாரங்களில் சிறுவர்கள் ஈடுபடுத்தப்படுவது குறித்து தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர். இந்த செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் கற்கைகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் அரசியல் கட்சிகள் தங்கள் பிரச்சாரத்தில் குழந்தைகளை ஈடுபடுவதை தவிர்க்குமாறு ஏனைய கண்காணிப்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளிடம் கோரியுள்ளனர். நரேன்பட்டி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள பிரதான அலுவலகத்தினை எதிர்வரும் 20ஆம் தேதி மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்த மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக குறித்த அலுவலகம் செயற்பட உள்ள காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.